அப்போது நான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்பேன். ஸ்கூல் முடிஞ்சு வெயிட் பண்ணும்போதும் எங்கள் அப்பா வர காரோட சத்தம் ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி கேட்குதுன்னு எங்கள் அப்பாட்ட சொன்னதுக்கு அவர் கோவப்பட்டு, நீனா ஒரு கார் வாங்கும் போது தான் உனக்கு இந்த காரோட அருமை புரியும்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி சென்னையில் ஒரு 5 வருஷம் இருக்கும்போது கூட எங்களுக்கு பைக்கே என்னாஃபாக இருந்தது, கார் வாங்கலை. அப்போ ஒரு ஆயுத பூஜைக்கு எல்லோரும் கார் வாஷ் பண்ணும்போதும் நம்மளுக்குன்னு ஒரு கார் வேணுன்ற ஆசை இருக்கும். யுஎஸ் வந்ததுக்கப்புறம் எங்களோட ஃபர்ஸ்ட் எவர் காரே 40 லட்சம் இருக்குது. சிஆர்வி ஹோண்டா ஸ்போர்ட்ஸ் வாங்கினது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்கிட்ட யாராவது அப்போது லேட்டாக கிடைக்கிறது பெட்ரு தான், இல்லை பொறுத்திருந்தா பெரிய விஷயம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தா போங்கப்பா இதெல்லாம் உங்களோட கட்டுக்காதுன்னு சொல்லுவேன். ஆனால் அதே நிஜ வாழ்க்கையில் நடக்கும் போதும் ஆமாம்ல இதெல்லாம் உண்மைன்னு நம்ப தோணுது. இதில் என் பொண்ணு சொல்லுவா, ஹோண்டா சிஆர்வியோட ஃபுல் ஃபார்ம் கார் ஆஃப் ராஜி, ரியான்ஷி அண்ட் விஜய்ன்னு சொல்லிட்டு. குட்டீஸு கூட எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் பார்ப்போமா? அது வரையும் டாடா பாய்.